ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு பெரிய வாக்குறுதி தான் கொடுக்குது. வி ஆர் டிஃபரண்ட், வி ஆர் ஃபார் த பீப்புள். மக்களும் அதை நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. 2021 திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட திமுக ஆட்சிக்கு வருது. எ விஷன் சோ பிக் அண்ட் சோ இன்ஸ்பைரிங். கோடிக்கணக்கான மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையில ஓட்டு போட்டுறாங்க. ஆனா அதே மக்கள் 5 வருஷம் கழிச்சு அவங்கள பதவியிலிருந்து கீழே இறக்கிடுறாங்க. இந்த இடைப்பட்ட 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பேச போறோம். யாரையும் அட்டாக் பண்றதுக்கோ இல்ல யாரையும் புகழ்றதுக்கோ இல்ல. இந்த 5 வருஷம் ஆட்சியை ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோட பார்க்க போறோம். இதுல இருந்த நல்லது அண்ட் கெட்டது, ஆல்சோ யாரும் சொல்லாத சில விஷயங்களை பத்தி பேச போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் சொல்ல போற கடைசி விஷயம் எல்லா தமிழனும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜூன் 2021 திமுக மிகப்பெரிய வெற்றி அடையுது. 133 சீட்ஸ் அவுட் ஆஃப் 234. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில மக்கள் சோர்வடைஞ்சு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு, ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டப்போ அவர் பேசினது எல்லாமே திராவிட மாடல், மக்கள் நலம் மற்றும் வளர்ச்சி. ஆன் பேப்பர் இட் சவுண்ட்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி வாட் தமிழ்நாடு பீப்புள் நீடட். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சியை அந்த அரசாங்கம் என்ன வாக்குறுதிகள் கொடுத்ததுங்கிறத விட அந்த வாக்குறுதிக்கும் அவங்க செஞ்ச செயலுக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறத வச்சு தான் மக்கள் கணக்கிடுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடைவெளி ஒரு தீராத வடுவா மாறுச்சு. திமுக நல்ல விஷயமே பண்ணலையா? உண்மையை சொல்லணும்னா நம்ம சில விஷயங்களை கண்டிப்பா மனசார பாராட்டியே ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் மகளிர் நலன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய், 1 கோடிக்கும் மேலான பெண்கள் இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு தாய்க்கு நேரடியா பணம் போய் சேருது. அதே மாதிரி மகளிருக்கு இலவசமா பஸ் பயணம், காலேஜ் போற, வேலைக்கு போற பல பெண்களோட வாழ்க்கையை இது எளிதாக்குச்சு. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் growth. எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடம் பெற்றுச்சு. ஃபாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் முதலீடுகளை இங்க போட்டுச்சு. ஜிடிபி வளர்ச்சியும் ஓரளவுக்கு ஆரோக்கியமா தான் இருந்துச்சு. மூணாவது கலாச்சார அடையாளம், கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. கீழடி அகழ்வாராய்ச்சி, நூலகங்கள் அமைச்சது, இதெல்லாம் தமிழர்களோட பெருமையா உலகறிய வச்சது. இதையெல்லாம் ஒரு நேர்மையான மனிதன் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா இங்க விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. பிகாஸ் குட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் ஆர் டூ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் திங்ஸ். திமுக இந்த ரெண்டாவது விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க. திமுக பின்னடைஞ்ச 5 விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் குடும்ப அரசியல். உதயநிதி ஸ்டாலின் வெறும் கட்சி தலைவரா இல்லாம அமைச்சரான அந்த ஒரு நிமிஷம் மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வந்துச்சு. இது ஒரு தனிநபர் பத்தினது கிடையாது, அது அந்த பேட்டர்ன் பத்தினது. அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சுத்துதுன்னு மக்கள் நினைக்கும் போது அது அரசாங்கமா கண்டிப்பா தெரியாது. மாறாக அது ஒரு டைனஸ்டியா தெரியும். மக்கள் அந்த கடந்த 10 வருஷம் ஆட்சியில அதிமுகவை வெறுக்க காரணம் பவர்ங்கிறது ஒரு இடத்துல கூஞ்சு கிடக்கிறதுனாலதான். ஆனா திமுகவும் அதையே செஞ்சப்போ மக்கள் அதிருப்தி ஆறாங்க. ரெண்டாவது விஷயம் ஊழல் புகார். நகராட்சி நிர்வாகத்துறை MAWS 1000 கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு புகார்கள், 10% கமிஷன் குற்றச்சாட்டுகள், இப்படி செய்திகள் வந்த வண்ணமாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அமைச்சர்கள் கைதாறாங்க, அமைச்சரவையில இருந்து நீக்கப்படுறாங்க. அது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒரு 5 வருஷம் ஆட்சியில பல அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா அது அந்த கடந்த ஆட்சி மட்டும்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக. இந்த இமேஜை எந்த இலவச திட்டம் கொடுத்தோம் மக்கள் மனசுல இருந்து மாற்றவே முடியாது. மூணாவது கடன். தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10.71 லட்சம் கோடியா மாறுது. தமிழ்நாடு சம்பாதிக்கிறத விட அது கடனுக்கு வட்டி கட்டுறது அதிகமா இருக்கு. அந்த கடனுக்கு வட்டியா கோடிக்கணக்கான ரூபாய்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த பணம் முறையா ரோடு போடவோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்கவோ பயன்படக்கூடிய பணம். பட் வெறும் வட்டியாவே போய்கிட்டு இருக்கு. நாலாவது ட்ரக்ஸ், கிரைம் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பசங்கன்னு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் எளிமையா போதைப் பொருள் கலாச்சாரம் கலந்துருக்கு. அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸா இது இருக்கு. இது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிட்டே இருந்துச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் இந்த மாதிரி செய்திகள் அதிகமாச்சு. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு தராதப்போ மக்கள் வேற எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க எதை கொடுத்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அஞ்சாவது NEP கான்ஃப்ளிக்ட் அண்ட் லாஸ்ட் எஜுகேஷன் ஃபண்ட். மத்திய அரசாங்கத்தோட கொள்கையை எதிர்க்கிறது ஒரு சித்தாந்தம். ஆனா அதனால மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய கல்வி நிதிகள் கிடைக்காம போனது ஒரு யதார்த்தம். இதனால பாதிக்கப்பட்டது என்னமோ நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஏன் திமுகனால இந்த வீழ்ச்சியை கவனிக்க முடியல? திமுக எந்த விஷயத்தையும் செய்யாம தோக்கல. அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த கணிக்க தவறிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணா அவங்க மற்றது எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா மனுஷனோட மனசு அப்படி கிடையாது. வயிறு பசிக்கும் போது சாப்பாடு முக்கியம். அதுவே சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசு மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மக்களோட கண்ணும் வேற விஷயங்களை தேட ஆரம்பிச்சது. கண்ணியம், பாதுகாப்பு, நேர்மையான அரசாங்கம். தமிழ்நாட்டு மக்கள்
இப்போ பழைய ஆடியன்ஸ் கிடையாது. அவங்க இப்போ ரொம்பவே ஷார்ப்பா இருக்காங்க. என் வீட்டுக்கு ரூ. 1000 குடுக்குற ஓகே. ஆனா ஏன் உன் கட்சிக்காரங்க லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எதனால என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல ட்ரக்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகளை திமுக எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல தான் டிவிகேவும் திரு விஜய் அவர்களும் வராங்க. யங் வோட்டர்ஸ் அவங்களுக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட்ஸ்ல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவங்க ஒரு மாற்றத்தை தேடி போறாங்க. ஸோ தமிழ் மக்கள் உண்மையிலேயே என்ன விரும்புறாங்க? தமிழ்நாடு மக்கள் 2026 இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய கட்சியா வேணாலும் இருங்க, நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது. நீ நல்லது செஞ்சா வச்சிருப்போம், நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். உதவித்தொகையும் வேணும், அதே சமயம் ஊழல் இல்லாத ஆட்சியும் வேணும், கௌரவமான வாழ்க்கையும் வேணும். இது எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க. இது ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஜனநாயகத்தோட அடையாளம். எ ட்ரூ மெச்சூர்ட் டெமோக்ரஸி. திமுகவுக்கு 5 வருஷம் கிடைச்சது. சில விஷயங்கள் சூப்பரா இருந்துச்சு, சில விஷயங்கள் சுத்தமா நல்லா இல்ல. ஆனா அவங்க ஒரு சில இடத்துல தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போனதான் மிகப்பெரிய சோகம். 2026 தேர்தல் முடிவுன்றது ஒரு கட்சியோட தோல்வி மட்டும் கிடையாது. அது மக்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்குன்னு காட்டுற ஒரு சிக்னல். இனி ஆட்சிக்கு வர்றவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிர்வாகம்ங்கிறது வெறும் மேடை பேச்சு மட்டும் கிடையாது. அது ஒரு கடைக்கோடி தமிழனோட வாழ்க்கையை மாற்றுற ஒரு விஷயம். நீங்கள் டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், டிவிகேவாக இருக்கலாம், இல்லை எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 2026 யார் ஜெயிக்கிறாங்கிறத விட நாம எப்படிப்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியம். இப்போதைக்கு வந்திருக்கிற டிவிகே கட்சியும் திரு விஜய் அவர்களும் மக்களை கவனிக்க தவறுனாலும் இந்த கட்சியும் தூக்கி எறியப்படும். திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பிகே. இட்ஸ் மீ பாரதி கண்ணன் சைனிங் ஆஃப்.